வேட்டி சட்டை ஆமாம், அடிக்கடி வேட்டி போடுறோம். இழைச்சிட்டிங்களா? ஆமாம், இது என்ன கேள்வி எனக்கு இல்லை தெரியலையா? இல்லை, ஆக்சுவலாக முன்னாடி நிறைய பேர் வந்து நீங்கள் நலன் குமாரசாமி மாதிரி இருக்கீங்கன்னு என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லுங்கள் சார், இப்போது இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்க, ஸ்க்ரீன் ப்ளே டயலாக், எத்தனை நாள் எழுதுனீங்க அது? இல்லை, ஸ்கிரிப்ட் வந்து சார் வந்து அப்பப்போ ஐடியாஸ் பவுன்ஸ் பண்ணுவார். அதாவது அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, சும்மாவே கேட்பார், இந்த மாதிரி லைன் இருக்குது, இந்த மாதிரி லைன் இருக்குது அப்படின்னு கேட்பார். ஸோ இந்த கதை ஒரு வாட்டி சொல்லியிருக்கும் போது டைரக்ட் பண்ணுற மாதிரிலாம் சொல்லன்ட்டு, இந்த மாதிரி ரொம்ப நல்ல கதை இருக்குன்னு சொன்னால் நான் சொன்னேன், இது அவர் சொன்னதுலேயே எனக்கு தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் சொன்னதுலேயே இது வரைக்கும் சொன்னதுலேயே நான் எப்பயும் ஆர்கியூ பண்ணுவேன், இதில் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை ஆர்கியூ பண்ணுவேன். இந்த கதை தான் நான் சொன்னேன், இது கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்போ அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரிலாம் தெரியாது. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா அது டைரக்ட் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் ஒர்க் பண்ணாங்க, ஸ்டோரி பண்ணிவிட்டு பண்ணார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி ப்ராஜெக்ட் நிறுத்தி வைக்கிறத கேள்விப்பட்டேன். இல்லை, எனக்கு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் திருப்பி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிலாம் கேள்விப்பட்டேன். உடனே எங்கே இவர் படம் டைரக்ட் பண்ணாமல் விட்டுருவாருன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் நாங்கள் ஒர்க் பண்ணி தரோம், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பதில் அப்படி தான் உள்ளே போனோம். பிகாஸ் எனக்கு உண்மையாக பிடிச்சிருந்துச்சி கதை. ஓகே, அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஓட்டு வாங்கிறதால நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு படம் சான்ஸ் கொடுத்துட்டாரே, வேற வழி இல்லையே அப்படின்னு எழுதுனீங்களா? இல்லை உண்மையாகவே சிவி குமார் சார் வந்து டைரக்டர் ஆகே ஆகணும், அவர் ஸ்டேஜில் ஏறி நான் டைரக்டர்னு கை தூக்கும் போது அதை பார்த்து நான் கண்ணீர்லாம் வடிக்கணும், அது மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணி எழுதுனீங்களா? அந்த மாதிரி இல்லை. அதாவது சிவி சார் டைரக்டர் ஆகிறதுல தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல இது இருக்குது. அதாவது ஒரு டைரக்டர்லாம் என்ன கோ த்ரூ பண்ணுறேன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டா ஹி கேன் பி பெட்டர் ப்ரொடியூசர். அது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஸோ இந்த ஒரு பரந்த பொதுநலம் அதில் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒரு கேரியர் ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆக்சுவலாக நான் பெட்டர் ரைட்டர். ஆமாம், கடவுள் குமார்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு நல்ல கதை, அந்த கதை பிடிச்சிருக்கும் போது நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது. ஸோ என்னோட அடுத்த படம் முடிஞ்சலாம் 2 படம் வெறும் ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி நான் அதில் ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டேன். யூஸ்வலாக கேள்வி கேட்டால் ஈஸியாக பதில் சொல்லிடலாம். நீங்கள் கேள்வி கேட்கவும் பேச சொல்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டமான விஷயம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். அப்பப்போ மீட் பண்ண முடியறதில்ல, பைரவாக்கு அப்புறம் நான் மீட் பண்ணல, நன்றி. அண்ட் இந்த படத்துக்காக நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது நலன் குமாரசாமி அவர்களுக்கு. நன்றி சார். ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, பரத் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என் கேரக்டர்லாம் சொல்லியிருக்காரு, ஃபுல் கதை சொல்லுங்கள் அப்படின்னு ஃபுல் கதை சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொஷின் வேணும்னு சும்மா கேட்டேன். ஏன்னா 10 படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நம்ம இது வரைக்கும் கூப்பிடல, திடீர்னு இந்த படம் கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்னு எப்போயுமே ஒரு கொஷின் மார்க். புதுசாக கூப்பிட்றாங்க என்ன? ஸோ அப்போ அவர் சொன்னார், ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு நல்ல வெள்ளையாக அழகா அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட தான் போகிறதா இருந்தது. நலன் சார் தான் சொன்னார், ஒரு டஸ்கியான ஒரு ஆள் இதை ப்ளே பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட வந்தோம். ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அண்ட் அந்த கேரக்டர் வந்து இன்னும் லைக் நார்மலாக ஒரு கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருப்போம், ஒரு சைக்கோன்னா இந்த மாதிரி சைக்கோ, ஒரு பொறுக்கின்னு அந்த மாதிரி ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து 2 கேரக்டர் ப்ளே பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ என்ன 2 கேரக்டர் வேறு மாதிரி ஆளுங்க மாறாட்டம் மாதிரியா? இல்லை ஒரே ஆள் தான், ஒரே காஸ்டியூம், ஒரே இது, பட் 2 பர்ஃபார்மன்ஸ். ஹாலுசினேஷன், மல்டிபிள் பர்சனாலிட்டியா? இல்லை டோட்டலாக. ஸோ எல்லாத்துக்குமே நான் கேட்குற கேள்வி எல்லாத்தையும் இல்லைன்னும் போது நமக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்படி பண்ண ஒரு கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. அண்ட் தேங்க்யூ சிவிகுமார் சார் for considering me after 10 films in the production. And சந்தீப் சொன்ன மாதிரி கண்டிப்பாக என்னையும் மறக்க மாட்டார். நான் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தேன் அவருக்கு தெரியல. அவர் சைட்லேருந்து ரொம்ப தெளிவாக எனக்கு இன்புட்ஸ் கொடுத்துனே இருப்பார். ஒரு ஆக்டருக்கு தேவையான ஒரு விஷயங்கள் இன்னும் லைக் எவ்வளோ இன்புட்ஸ் நம்மக்கிட்ட வருது அப்படின்றத நம்ம பிரதிபலிக்க போகிறோம். ஸோ அதில் நான் என்ன இன்புட் கொடுத்தாலும் அது இது ஓகே இது வேணான்ற லெவலில் அவ்வளோ க்ளீனாக எனக்கு இல்லை. சில எக்ஸ்பிரஷன் ஒரு வாட்டி சொன்னேன், இல்லை அதில் ஒரு 50% வச்சுக்கோங்க, அதில் ஒரு 25% வச்சுக்கோங்கலாம் சொல்லுவார். யோசிக்க வேண்டியிருக்கும். சரி ஓகே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக நானே அந்த கேரக்டர் எடுத்து பண்ண விஷயங்கள். அண்ட் நன்றி டைரக்ஷன் டீம் அண்ட் எடிட்டர் அஃப்கோர்ஸ். ஏன்னா நம்ம என்ன சொதப்பினாலும் என்ன நல்லா பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு விஷன் வச்சுருப்பாங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாரு. நிஜமாக சில இது நான் பரத் கிட்டலாம் திட்டியிருக்கிறேன், டே ஏன்ட்டா அந்த ஷார்ட்டை தூக்கி போட்டாங்கன்ட்டு. ஸோ படம் பார்க்கணும், ஹீரோ காமிச்ச மாதிரி எனக்கு காட்டல. அண்ட் ஜிப்ரன் சார் தேங்க்யூ. நல்லா இருக்கு. எனக்கு அவரை பார்த்தா இன்னும் ஷாக்கில் இருக்கேன், பயங்கரமாக வெயிட் லூஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், அது எப்படின்னு கேட்கணும். ஆமாம், கொஞ்சம் படத்தில் நடிச்சிருவான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாளில் தாடியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நிவின் பாலி ஸ்டைலுக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ
எப்படி இருந்துச்சு சார் இந்த படம்? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது? இல்லை சிவி அவர் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் அவரோட இல்லை ஏன்னா விஷயம் ஏன்னா ஸ்டோரி சூஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி பிக் ஆர்ட் அது. ஸோ அதை அவர் கண்டினியூவாக கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் கண்டிப்பாக சில படம் பார்க்கும்போது ஐயோ இந்த படத்தில் நம்ம இருக்கணும். ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா படமே எனக்கு அப்படி தான் தோணும், ஐயோ நம்ம பண்ணியிருக்கலாம். ஒர்க் பண்ணும்போது ஏன்னா அவர் டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஃபுல்லாக படிச்சுட்டு ஒன் டேலே கால் பண்ணிட்டேன், ஐயோ இப்போ பயங்கரமாக இருக்கேங்க, இது கரெக்டாக சொல்லிட முடியுமா அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆக்சுவலாக டைட்டில் ஆரம்பிக்கிற அந்த செகண்ட்லேருந்து கதை ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயுமே பிரேக்கே இருக்காது. ஸோ அவ்வளோ ஜாம் பேக்டாக இருந்துச்சு. பட் ஃபில்ம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருக்கும். ஏன்னா படம் பார்க்கும்போது தெரியும் பிகாஸ் ஒரு டிரான்சிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஒரு கேரக்டர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகணும். ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் அதை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். அண்ட் லியோ அவரும் நானும் நிறையா பிகாஸ் அவர் எடிட் பண்ணி கொடுப்பாரு, அப்புறம் பார்த்துட்டு மியூசிக் பண்ணிட்டு திரும்ப அவர் எடிட் பண்ணுவார். ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இது வந்து ஜென்ரலாக சொல்லுவோம் நிறையா புதுசாக இருந்துச்சுன்னு. பட் மாயவன் படம் ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் இட் இஸ் சம்திங் நியூ தமிழ் சினிமாவுக்கு இந்த ஜானர். இந்த படத்தில் ஓடுற மாதிரி தான் ரியல் லைஃப்லேயே ஓடிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி ஒரு நாள் 4:30 மணிக்கு ஏர்போர்ட் போயிட்டு இருந்தேன் ஹைதராபாத் போகிறதுக்கு. நடுவில் ஒரு பீஸ் திருன்னு ஓடிட்டு இருந்துச்சு. யார் அது இப்படி ஓடுறது 4:30 மணிக்கு அப்படின்னு பார்த்தா இவர் தான் ஓடிட்டு இருந்தார். கரெக்டாக ப்ரோ? கரெக்ட் தாங்க. 31ஆம் தேதி. டேட்டெல்லாம் கஷ்டங்க. இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஏன்னா உங்களை பார்த்துருக்கேன்ல. ஸோ இதில் வித்தியாசம் என்னன்னாங்க, நீங்கள் எந்த ஏரியாலேருந்து வந்தீங்க? நான் ஏர்போர்ட்லேருந்து வந்தேன். இல்லை இப்போங்க ஃப்ரெண்டு மெதுவாக போன்னு சொன்னீங்களே. இப்போ வந்து டி நகர்லேருந்து வந்தேன். நீங்கள் டி நகரில் இருந்தீங்க, நான் ஹைதராபாத்லேருந்து வந்தேங்க. அதனால தான் 12:30க்கும் 11:30க்கும் வித்தியாசம். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன மாநகரத்தை ஒரு பெரிய வெற்றியாக கொடுத்துருக்கீங்க. அதில் அந்த வெற்றியில் பெரிய பங்கு உங்களுக்கு தான். நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் அந்த படத்தை இன்னைக்கு வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த மேடையான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாநகரம் முடிஞ்ச உடனே ஒரு 3-4 மாதத்தில் நாங்கள் மாயவன் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோங்க. அண்ட் உண்மையாக சொல்லணும்னா மாயவனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டுருக்கேங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சிவி சாரோட டைரக்ஷன் டெபியூ அந்த படத்தில் நான் ஹீரோன்றது, அவர் எத்தனை ஹீரோவையோ எத்தனையோ ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் மறந்துடுவாரா ஞாபகம் வச்சு பாரு தெரியல. என்னை மட்டும் வாழ்க்கையில் மறந்துட மாட்டார். ஏன்னா அவர் முதல் படத்தில் ஹீரோ. அது ஒரு அப்படி அவருக்கு ஞாபகத்திலேயாவது கண்டிப்பாக இருந்துருவேன்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது. க்ளோஸ் அசிஸ்டன்ட்டு பரத் ஃபோன் பண்ணார். சார் எல்லாம் நல்லா இருக்குது பிரதர், டைரக்டர் யாருன்னு யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லையான்னு. சிவி சார் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னாரு. இவர் சொல்லவே இல்லைன்னு உடனே திருப்பி கால் அடிச்சு, என்ன பிரதர் ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர் என்ன. நாங்கள் எப்பவுமே சரி டீமாக ஒரு டைரக்டர் ஒரு கேமராமேன் ஒரு ஹீரோன்ற மாதிரி இந்த படம் பண்ணவே இல்லை. அவரும் நான் சிவி குமார்ன்றது ஒரு நாள் கூட செட்டில் அவர் காமிச்சிட்டதே கிடையாது. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் பண்ணோம். செட்டுக்கு போனோன்னா மினிமம் 18 மணி நேரம் ஷூட்டிங் பண்ணியிருக்கோங்க ஒரு நாளும். காலைல 9 o'clock போனால் அது என் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்பாங்க, சார் எப்போ சார் பேக்கப்னா தெரியலடா, எப்போ இருக்குன்னு தெரியலடா, போட்டோன்னு போனோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பி எடுத்த ஒரு படம் இது. அடுத்து என்ன பேர் வைக்கலான் இருக்கீங்க உங்களுக்கு? இல்லை புனை பெயர்? அப்பா அம்மா நல்ல பேர் வச்சுருக்காங்க சந்தீப்னு, அதே மெயின்டைன் பண்ணலாம் சொல்லலாம்னு இருக்கேன். இல்லைங்க ஆக்சுவலி இந்த படம் ஆக்ஷன்னு கூட கிடையாதுங்க. இது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருங்க. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் தான். நீங்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு படமாக தெரியும். இருக்குது ஆக்ஷன் இருக்கும், ஆனால் 10 பேர் நான் போய் அடிக்கணுன்ற மாதிரிலாம் ஒரு கேரக்டரே கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக ஜென்யூனாக ஒரு உண்மையான ஒரு போலீஸ் எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். கொஞ்சம் கோவக்காரன், அப்படி குமரன் கேரக்டர் பேர். அண்ட் எஸ்பெஷலி லியோ அண்ட் ஜிப்ரான். அது ஏன் சொல்கிறேன்னாங்க, ஃபஸ்ட்டு சிவி என் கையில் டப்பிங் சொல்ல வச்சப்போ 4.5 மணி நேரம் படத்துக்கு டப்பிங் சொல்ல வச்சாருங்க. நான் பேசின எல்லா டைலாகும் அதில் இருந்தது. எனக்கு புரியல என்னது இது 4.5 மணி நேரம் டப்பிங் சொல்ல வைக்கிறாங்கன்ட்டு. அதே டப்பிங் கரெக்ஷன் பண்ணப்போ 2 hours 5 minutes இருந்ததுங்க படம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து படம் ஓடுது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது சிவிக்கும் லியோக்கும் இல்லை சிங்க்னு அவர் மைண்டில் என்ன இருந்தது ஒரு விஷுவல்ன்றது அன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. அண்ட் போன வாரம் தான் படத்தை போட்டு காட்டினார். ஜிப்ரான் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூங்க. முதல்ல நன்றி தேங்க்யூ சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு ஆக்டர் எங்கேயா தப்பாக நடித்தா கூட அதை கரெக்டாக சேவ் பண்ணி விடுறது ஆர்ஆர் தான். ஸோ தேங்க்யூ ஜிப்ரான் அண்ட் தேங்க்யூ லியோ. Thank you bro, thank you bro. And I'll take this opportunity to also thank Jackie Shroff sir இங்கே இல்லைங்க. ஸோ அவருக்கு தேங்க்ஸ். அவர் சார்பாக சொல்ல சொன்னார், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி ஒரு வாட்டி தெரிவிச்சுக்க சொன்னார். அண்ட் ஐ ஹேட் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜாக்கி சார், லாவண்யா, மைன் கோபி, டேனியல் பாலாஜி அண்ணா, ஜேபி சார், பகவதி எல்லாரோடையும். தேங்க்யூங்க.
அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாயவன் படத்தில் வந்து நடித்ததுக்கு பெரிய சந்தோஷம். உண்மையிலே சிவி குமார் சாரோட ப்ரொடக்ஷனில் நடிக்க ரொம்ப நாள் ஆசை. ஏன் அப்படின்னா ப்ரமோஷன் ரொம்ப அழகாக இருக்கும், அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் எப்போதுமே. படத்தோடைய பாட்டு எப்போதும் ரிவீல் ஆகிட்டே இருக்கும் எங்கே பார்த்தாலும். அதேமாதிரி பேரும் அப்படி தான் இருக்கும். நான் மலேசியாவில் இருக்க சொல்ல எங்கள் சார் சொல்ல இந்த கதையை பற்றி சொன்னாங்க. எனக்கு முதல்ல நடிக்கணும் ஆசை, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இதில் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் எனக்கு. அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன் இருக்கும். இதில் சந்தீப் தம்பியோட பண்ணியிருப்பேன், ஹீரோ தம்பியோட. 2 பேருமே வந்து அடிச்சுட்டு பொருளணும் ஒரு இடத்துல, மாடி மேலே. அது அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுன்னு சொன்னாங்க. நான் சார் அப்படி பார்த்தேன், ஒன்றாவது ஃபைட் பண்ண சொன்னேன். ஒரு க்ளோ போட்டுக்கலாங்க, தொப்புனு கீழே வந்த மாதிரி தானாங்க. மேலேருந்து கீழே பார்த்தால மயக்கம் வரும் அப்படி இருந்தது. சார் சிவகுமார் சார் சொன்னேன், இல்லை சார் ரொம்ப கஷ்டம், பயமாக இருக்குது அப்படின்னு. ஃபைட் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக சொன்னார். ஒன்றுமே இல்லை, சின்ன ரோப் மட்டும், ஒரு லாக் மட்டும் போட்டுட்டு கீழே சரன்னு வந்து நிற்கும், அங்கே பிரேக் பண்ணிடுவோம் அப்படின்னு ஏதோ வண்டி ஓட்டுமா சொன்னார். ஒரு பெரிய பயம் இருந்தது உண்மையிலே. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ தம்பி அவர் சொன்னாங்க, இல்லைண்ணா அதுக்கு வேணாம், அப்படி இருக்கா, தேவைப்படாது நிறைய விஷயங்களை. அப்போ தான் ஒரு பயம் தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த படம் எனக்கு நெருங்கிய படம். உண்மையிலே எனக்கு ஒரு புதிய கதாபாத்திரம். சிவகுமார் சார் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், ப்ரொடியூசராக பார்த்துருக்கேன், ஒரு டைரக்டராக பார்த்துருக்கேன். பெரிய சந்தோஷம். எல்லாருமே அவரோட டைரக்ஷன் நடிக்கணும் அப்படி ஒரு பெரிய ஆசை. ஏன் அப்படின்னா அதிக வார்த்தை வாயிலேருந்து வரவே வராது, ஷூட்டிங் நடக்கிறதுக்கும் தெரியாது, ரொம்ப சாந்தமாக இருக்கும். யாராவது ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கண்ணில் கூப்பிடுவார். அப்படி 2 வாட்டி அவர் பார்க்கலன்னா அப்படின்னாரு, காதல் சொல்லுவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் நேரம் சொல்லுவாங்க, சார் இது இப்படி இல்லை, இது இப்படி தான், இது கொஞ்சம் பண்ணி. யாருமே தெரியாது கரெக்ஷன் சொன்னதே. அந்த கரெக்ஷன் திருப்பியும் நேர்த்தியாக வரைக்கும் உடைய மாட்டார். அந்த இடத்துல டைலாக் தப்பாக இருக்குது, திருப்பி போய் சொல்லுங்கள், 4 டேக்கு 6 டேக்கு எவ்வளோ டேக் போனாலும் சரி அது வரணும் அப்படின்ற ஒரு பெரிய பர்ஃபெக்ஷன் ரொம்ப இருக்கும். அதில் சிவி சாங்கோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி கோபி அமர்நாத் சாரோட கேமராவுடைய பதிவு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணது பெரிய சந்தோஷம். டானியல் பாலாஜி சாருடைய அவர் கூட நடிச்சது, ஜாக்கி ஷராஃபோட நடிச்சது. அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார். இந்த வயசுலையும் அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்காரு உடம்பை. அன்றைக்கி காஸ்டியூம் மாற்ற சொன்னாங்க, உடனே அங்கேயே கழட்டிட்டு அப்படியே மாற்றிட்டு அப்படி யார் பார்த்தாலும் பிடிக்கும் அவருக்கு. அப்படி இருந்தது. பெரிய சந்தோஷம். நலன் குமாரசாமியோடைய ஸ்கிரிப்டில் நான் உட்காந்து எழுதுறதுக்கு, நானும் நடித்ததுக்கு பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா நெஞ்சுக்கு நீதினு ஒரு ஷார்ட் ஃபிலிம், முதல் ஷார்ட் ஃபிலிம் நலன் சாரோடைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன் நான். அதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணேன் நான். எனக்கு அதுலேருந்து நிறைய பரிமாற்றங்கள் நிறைய மாறி இருக்குது. எல்லாருக்கும் பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசையாவது புண்படுத்தியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. வாழ்க வளமுடன். அவங்கக்கிட்ட கேள்வி கேட்க சொன்னாங்க. கேள்வி கேட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ how was the experience working this movie? My experience was fantastic. When I heard that CV Kumar's debut movie, I was really excited to be working on it. And then Sandeep called me and he said, it's a fantastic story, you must hear. And when I heard the story, I loved it. And there was a big yes for the film. So I'm really glad I'm a part of it. இந்த சிவி சார் ஆஃபீஸ்லேருந்து முதல்ல கூப்பிட்டாங்க. போயிட்டு ஸ்கிரிப்ட் படிக்கணும் சார்னு. யார் டைரக்ஷன் தெரியாது. அப்போ சரி, அவர் ப்ரொடக்ஷனில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் படித்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஸ்கிரிப்ட் முன்னாடியே வந்து நலன்லாம் இருந்தது. நான் செம காம்பினேஷன் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்தா அவர்கிட்ட பேசும்போது அவரே சொன்னார், நான் தான் டைரக்டர். அப்போ ஸ்கிரிப்டில் இந்த டவுட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவ்வளோ ஈஸியாக அதை கிளியர் பண்ணார். அண்டு அவர் ஆனால் ஸ்பாட்டில் எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு நர்வஸ்னஸ் இருந்து. சந்தீப் அவங்க கூட நான் நடித்ததில்லை. நல்ல கேரக்டர் கூட, நல்ல ஸ்கிரிப்டு. ஸோ ஃபஸ்ட் டே போகும்பொழுது அந்த ஃபஸ்ட் ஷாட் வைக்கும் பொழுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கோபி சார்லாம் சினிமோகிராஃபி இட்ஸ் லைக் எனக்கு என்கேபிக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட அப்படி வி என்ஜாய்ட். அது நீங்கள் படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் தெரியும். எவ்ரி சீன்ஸ் நான்ஸ்டாப் என்ஜாய்மெண்ட் தான். நாங்கள் 4 பேர் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கோம் சந்தீப் அவங்க கூட. அண்ட் வி யூஸ் டு அது ஷார்ட் போயிட்டுருக்கும் பொழுதே நாங்கள் எங்களுக்குள்ளே உள்ள இன்சைட் ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நாங்கள் அப்படி ஜாலியாக தான் பண்ணோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் படம் பாருங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Any memorable moments from the shooting? The whole thing? We were shooting on a boat and I have seasickness. And I was quite sick on the boat, but then after I finished and I came on the land, that was my most memorable moment. ரொம்ப நர்வஸாக இருக்குது இன்றைக்கி. எத்தனையோ படத்துக்கு இந்த இடத்துல ப்ரொடியூசராக இன்றைக்கி வரும்போது ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது எங்கள் அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன், பல படங்களுக்கு ப்ரொடியூசராக போகும்போது ஜாலியாக இருந்துச்சு, ஃபஸ்ட் டைம் டைரக்டராக போகும்போது பயங்கர நர்வஸாக இருக்கடா அப்படின்னேன். ரிலீஸ் அன்றைக்கி இதை விட ஜாஸ்தியாக இருக்கும் சார் அப்படின்னாங்க. உண்மையிலே இங்கே நிற்கும் பயமாக இருக்குது.
இன்னொரு விஷயம், நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு இங்கேக்குள்ளே வந்து உட்காந்துருக்கேன். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுறதை கூட என்ஜாய் பண்ண முடியாது. நான் ஒன்று இப்படி கழுத்தை திருப்பிக்கிட்டே பார்க்கணும், அவங்க எதாவது பேசினா கூட சிரிக்க முடியாது. அதனால தான் நிக்கில்கிட்ட சொன்னேன், எனக்கு யாரும் மேலே குறை, நான் அட்லீஸ்ட் எல்லோரும் கீழே உட்காரச்சிட்டா அவங்க என்ஜாய் பண்ணுவோம் நம்ம பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கீழே உட்கார வச்சோம். இந்த படம் இது மாயவன், இந்த படத்தை வந்து டைரக்டர் ஆகணுன்ற எய்ம் எனக்கு இருந்ததே கிடையாது. எப்பவுமே வாழ்க்கையில் எனக்கு எப்பயும் பெருசாக லட்சியங்கள் வச்சுக்கிட்டதே கிடையாது. இதுதான் கடைசி வரைக்கும் ஆகி சாதிக்கணும் அப்படின்னு கிடையாது. வாழ்க்கை பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த ரோல் அப்படி சுவிட்ச் ஆகி போயிட்டு இருக்குங்கிறது என்னோட பாலிசியாக இருந்துச்சு. கதைகள் நம்ம எல்லா டேரக்டர்ஸ்லையும் என்னோட ரவி இருக்கார், நான் என்டர்டெயின்டாலே ரவி, அப்புறம் நலன், அப்புறம் தேகடி டைரக்டர் ரமேஷ், இந்த மாதிரி கார்த்திக் சூப்பராஜ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் நிறைய கதைகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த கதைன்னு இல்லை, நிறைய கதைகள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே இந்த படத்தை இந்த பர்டிகுலர் கதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இது எப்படி பண்ணலாம்னும் போது நலன் இவங்கெல்லாம் வந்து நீங்களே டைரக்ட் பண்ணுங்க சார்னாரு. அப்போ வந்து ரவி சொன்னார், சார் நீங்கள் டைரக்ட்லாம் பண்ணாங்க, நீங்கள் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர், கதாசிரியராக இருக்கீங்க, எழுதி எங்களை மாதிரி ஆள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து நல்லா ப்ரொடியூசராகவே இருக்கீங்க, ப்ரொடியூசராகவே இருந்துருங்க அப்படின்னாரு. அப்படியே எவால்வேஷன்லாம் டைரக்டராக வந்தாச்சு. சார் இது இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர் எடுத்து ஒரே தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது நடக்காத ஒரு விஷயமாக ஆயிடுச்சு இன்றைக்கி. வந்து அதுதான் இன்றைக்கி பொசிஷன். ஸோ ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வாங்கி தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க மொத்தமாக வாங்கி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க, ஒருத்தவங்க தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் போகிற காலத்தில் 6-7 ஹாலிவுட்லாம் 7-8 ஸ்டுடியோஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. தமிழில் இப்போ தான் 3க்கே வந்திருக்கும். அது அவர் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நாங்கள் எல்லோரும் வந்து பிக் பிரதர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அவருக்கு ஒன்று பிக் பிரதர்னு கூப்பிட்டாங்க, என்ன வயசாக்குறீங்களா அப்படின்னு அவர் உடனே வந்துட்டு எல்லாருமே வந்து அவர் நாங்கள் வந்து பிக் பிரதர் தான் கூப்பிடுவோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ஒரு சீனை நம்ம அவர்கிட்ட சொன்னோம்னா அதை வந்து ஒரு 6-7 டைப்பாக அவர் பண்ணுறாரு. அது நமக்கு வேணும்னா நம்மளுக்கு இது போதுமா அப்படின்றத நம்ம தான் டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இஸ் அ பார்ன் ஆர்டிஸ்ட் தான் சொல்லணும். அதே மாதிரி ஸ்க்ரீனில் யார் கூட இருந்தாலும் அவர் வந்து அவங்கள வந்து ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி கமிட் பண்ணி இது பண்ணிடுறாரு. இல்லை, இதுக்கு நாங்கள் பட்ஜெட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. ரெண்டாவது இதில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா மற்ற படங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டேரக்டர் கூப்பிட்டு நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்கள் இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கூப்பிட்டு நீ டேரக்டர் சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் இதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துன்னு சொல்லுவோம். பட் இங்கே நான் என்ன கேட்டாலும் திருப்பி அது என்கிட்ட தான் வந்து நிற்கிது வந்து. அதனால் நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து என்ன டிசிஷன் எடுக்குது நம்மளுக்கே தெரில. நான் யாரை கூப்பிட்டு எதை சொன்னாலும் சரி, அப்போ சார் இது நீங்கள் தானே சார் இந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்க, அப்போ இதுக்கு அப்படின்னா பிளாங்க் ஆகுது நம்மளுக்கு. ஆக்சுவலி உண்மையிலேயே ஒரு டைரக்ஷன்றது ரொம்ப ஒரு டஃப்பான ஜாப் தான் ஆக்சுவலி. ஒரு எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நம்ம போக வேண்டியிருக்கு, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூக்காண்டி எல்லாரையும் கொண்டு வர வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து நிறையா ஸ்கில் தேவைப்படுது ஆக்சுவலி. ரொம்ப நல்லா வந்திருக்க படம், அடுத்த மாதம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு இது வரைக்கும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரெஸ் மீடியா பீப்புள். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.